இல்ல. நன்றி நன்றி. இந்த முறை நீங்க எம்பி ஆகிற போது, பதவி பிரமாணம் எடுத்துக்கிற போது உங்க எண்ண ஓட்டம் என்னவா இருந்தது? மூன்றாவது முறையாக நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய தொகுதி மக்களை நெஞ்சிலே இருத்தி நன்றி உணர்வோடு நான் பதவியேற்றுக் கொண்டேன். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று பரவலாக மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பு இல்லாமல் போனது ஒரு ஏமாற்றம்தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கடந்த முறை செய்த ஆரவாரம் இந்த முறை செய்யவில்லை. சொல்லப்போனால் பிரதமர் மோடி முகத்திலேயே கடுமையான ஒரு இறுக்கம் இருந்தது. ஒரு வகையிலே மக்கள் சரியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ரெண்டு தரப்புக்கும் மக்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். கடிவாளம் போட்ட நிலையில் இன்றைக்கு அவர் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். கடிவாளம்னு நீங்க போதிய தனி மெஜாரிட்டி இல்லை. தோழமை கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் அவங்களால செய்ய முடியாது. அதனால் தான் தோன்றித்தனமான ஒரு போக்கு, அடாவடித்தனமான ஒரு போக்கு, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற ஒரு போக்கு, எதையும் செய்யலாம் என்கிற ஒரு எதேச்சதிகாரமான போக்கு கடந்த முறை அவரிடத்திலே மேலோங்கி இருந்தது. இப்ப அது இருக்காதுன்னு சொல்ல கட்டாயமா இருக்காது. அதுல எந்த மகிழ்ச்சியில் அவங்க தோல்வியடைந்ததை போன்ற ஒரு நிலையில்தான் பாஜக அணுகுமுறை இருந்தது. பெரும்பான்மை கிடைக்கல, நம்ம நினைச்ச 370 400 கிடைக்கலன்ற வருத்தம் இருக்கலாமே தவிர, இப்ப கார்கே கடிதம் எழுதுறார், ராகுல் காந்தி பேசுறார், சோனியா காந்தி அவர்கள் கடிதம் என்ன எழுதுறாங்கன்னா, இவங்க பாடத்தை கற்றுக்கொள்ளல, மோடி அவர்களின் ஆணவம் இன்னும் குறையல, அப்படியே தான் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய ஆட்டிடியூட், அதாவது அவங்களுடைய அணுகுமுறைங்கிறது அப்படி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் உள்ளூர் அவங்களுக்குள்ள ஒரு அந்த பழைய கெத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த கெத்து இல்லை. அதனால் கடந்த 2 சபா 17 16 அந்த 2 மக்களவையிலும் அவங்க நடந்து கொண்ட முறை வேற. இப்போ அவங்களால அந்த மாதிரி செயல்பட முடியாது. இப்போ நடந்து கொள்ள நீங்க பெரிதா நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் நம்புறீங்க வலுவா? அது அர்த்தம் இல்லை. அதாவது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் அவரை பிடிச்சு நெருக்குவாங்க அப்படிங்கிற பொறுத்துல சொல்ல வரல. அவங்க தயவு இல்லாம இவங்களால செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இவங்க பல்ல பிடிங்கிட்டாங்கிறது தான் மக்களுடைய தீர்ப்புங்கிறது. பிஜேபியினுடைய பல்ல பிடிங்கிட்டாங்க. அவங்க நினைச்சது நடக்காம இருக்கலாம். உத்தரப்பிரதேசத்துல ஒரு பின்னடைவு. ஆனாலும் உங்க இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து வாங்குற 240 மோடி அவர்களோட முகம் வாங்கி கொடுத்திருக்குல்ல, அதை நீங்க மறுக்க முடியாது. போன முறை 4.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச மோடி இன்னைக்கு 1.5 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். போன முறை தனி பெரும்பான்மை பெற்ற பாஜக இன்னைக்கு 30-40 தொகுதி, கிட்டத்தட்ட 63 தொகுதி இழந்திருக்கிறாங்க. பிரதமர் தேர்தல் முடிவுக்கு பிறகு பேசிய பேச்சு, நான் தோற்க மாட்டேன், தோற்கவும் முடியாது அப்படின்னு தானே அவர் சொல்றார். எனக்கு தோல்வி குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலங்கிற கதை தான் அது. அவர் கடைசி பேச்சு கடந்த கூட்டத்தொடரில் அந்த மக்களவையில் காங்கிரஸ் அவ்வளவு நக்கலடிச்சு பேசினார். 2 மணி நேரம் பேசினார். ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய ஒரு சராசரி அரசியல்வாதி மாதிரி பேசினார். எதிர்கட்சி மாடம் தான். ஆமாம், அதாவது நீங்க இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க, இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க, நீங்க உங்களால மேல வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இன்னும் உயர்ந்த இடத்துக்கு நீங்க போவீங்க, அந்த கேலரியில தான் உங்களுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு கிண்டல் அடிச்சார். ஆனா அந்த காங்கிரஸ் போன முறை 52 இடத்துல ஜெயிச்சவங்க இன்னைக்கு 99 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி. ஆனா எதிர்பாராத இன்பமும் கிடைக்குது. ஒடிசா கிடைக்குது, ஆந்திராவில் கிடைக்குது, அப்படியும் அவங்களுக்கு எதிர்பாராத இடங்கள் இதெல்லாம் கிடைச்சும் கூட அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல. அந்த புள்ளியில் தான் நான் கேட்பது. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த அந்த காலகட்டத்தில எல்லாம் நீங்க சொன்னது நீங்க பெருசா சொன்னது அரசியலமைப்பு சட்டத்துக்கு பெரிய பாதிப்பு வரும். அதற்கு பிறகுதான் அதை காங்கிரஸே எடுத்தது. நீங்க முன்பிருந்தே சொல்லிட்டு 10 ஆண்டுகளா சொல்லிட்டே இருக்கிறீங்க. பிரதமர் வேட்பாளராக அறிவிச்ச நாள்ல இருந்து அரசமைப்பு சட்டத்துக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லி ஊரா கூட்டம் போட்ட மாநாடு நீங்க தான் முதல்ல பேசுனீங்க. அது நினைவு கூறத்தக்கது. ஆனா இனி அந்த அச்சம் போயிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெரும்பான்மை இல்லாததுனால பொது சிவில் சட்டமோ, ஒரே நாடு ஒரே தேர்தலோ, இல்ல இடஒதுக்கீடுக்கு எதிரான திருத்தங்களோ மாற்றங்களோ நீ வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்க, சொல்ல முடியாது. நம்ம இதனால அவங்க ஒடுங்கி போயிடுவாங்க, ரொம்ப சாஃப்ட் பெடல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு மதிப்பிட முடியாது. அவங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்கு எதை வேணாலும் செய்வாங்க. இதை பயன்படுத்தி அவங்க பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்குது. என்ன வேணாலும் செய்வாங்க. சொல்லப்போனால் அவங்க தோற்றது முஸ்லீம்களால, கிறிஸ்தவர்களால, தலித்துகளாலன்னு சொல்றதை விட பெரும்பான்மை இந்துக்களால் தான் அந்த தோல்வி அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. ஆனால் பிரதமர் எதிர்கட்சிகளுக்கு ஒரு பாடத்தை சொல்றார், ஒரு செய்தியை சொல்றார்.
கோஷங்களாலெல்லாம் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. எதிர்க்கட்சிகள் இந்த நாடகம் நடத்துறதெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செய்யணும்னு உங்களுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறாரே. அது வந்து பிஜேபிக்கு சொல்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது அவங்க தான் இதிலேருந்து பாடம் கற்றுக்கணும். எதிர்க்கட்சிகளுக்கு இதில் ஒன்றும் இல்லை. எதிர்க்கட்சிகள் வந்து மக்கள் குரலாக ஒலிக்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை, அவர் சொல்வது ஒரு இணக்க புள்ளிக்கு வாங்க, நான் அரவணைச்சு செல்ல நான் தயாராக இருக்கிறேன். இதுதான் பாடம், இதுதான் மக்கள் உணர்த்தின பாடம். இந்த 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 குரல் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் இந்த தேர்தல் முடிவிலிருந்து வருது. இதுக்கு முன்னாடி வந்து எதிர்க்கட்சிகள் ஒரு பொருட்டாக அவர் மதிக்கலை, காங்கிரஸ் ஒரு பொருட்டாக மதிக்கலை, எல்லா கட்சிகளையும் ரொம்ப குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு போக்கு அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த சிஏஏ கொண்டு வந்தது, 370 கொண்டு வந்தது, இதெல்லாம் வந்து முன்கூட்டியே எதிர்க்கட்சிகளுக்கு தெரியாது. பில்லே கொடுக்கல. எதிர்க்கட்சிகள் ஒரு நல்லிணக்க புள்ளிக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்கன்னா இதுதான் இந்த தேர்தல் முடிவு அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிற ஒரு பாடம். ஆனால் எதிர்க்கட்சிகளும் ஒரு அதீத மோடி வெறுப்பில் தான் இருக்கிறீங்களா? மோடியை மையப்படுத்திய விமர்சனங்கள் தான் எதிர்க்கட்சிகள்கிட்ட. அவங்களே மோடியை தானே பிரதானப்படுத்துகிறாங்க. பிஜேபி பிரதானப்படுத்துறதை விட, ஆர்எஸ்எஸ் பிரதானப்படுத்துறதை விட அவங்க கடந்த 10 ஆண்டுகளில் மோடிங்கிற ஒரு தனிநபரை தான் வந்து அவங்க முன்னிறுத்துறாங்க. பிஜேபி அரசாங்கம்னு சொல்கிறத விட மோடி அரசாங்கம்னு சொல்கிறாங்க. பிஜேபி கேரண்டின்னு சொல்கிறது பதிலாக மோடி கேரண்டின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம வந்து மோடியை வந்து முன்னிறுத்தி விமர்சிக்க வேண்டி வருது, அவ்வளோதான். மோடி மீது நமக்கு எந்த வெறுப்பு. எதிர்க்கட்சி தலைவராக இப்போ ராகுல் காந்தி வந்திருக்கிறார், அவருமே அதீதமான மோடி மீதான விமர்சனங்கள் தான். அது என்ன பார்வை இருக்குன்னா, ராகுல் காந்தி இன்னும் அனுபவப்படணும், அவர் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்காரே தவிர ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியாக வரணும்னா இன்னும் அனுபவம் தேவைன்ற விமர்சனம் இருக்கு. அதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அது வந்து ரொம்ப அவரை குறைச்சி மதிப்பிடுறதா நான் பார்க்குறேன். ராகுல் காந்தி வந்து நல்ல போதிய அனுபவம் பெற்ற ஒரு அரசியல் தலைவர் தான். அவர் வந்து இந்த பாரத் ஜோடோ யாத்ரா நடத்தினது, அப்போ அவர் முன்வைத்த கோரிக்கைகள், அதில் அவர் பேசிய பேச்சுகள், அதெல்லாம் ரொம்ப பரந்த பார்வை உள்ள ஒரு அணுகுமுறை இது. அதில் தனிப்பட்ட முறையில் அவர் தன்னை முன்னிறுத்தலை, தன்னுடைய காங்கிரஸ் கட்சியை முன்னிறுத்தலை, தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும், காங்கிரஸ் ஆட்சியில் அமர்த்துங்க அப்படின்னு அவர் சொல்லலை. அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து இருக்குது, நாட்டு மக்கள் ஒற்றுமையாக வாழணும், அந்த ஒற்றுமைக்கு இவங்க வந்து பெரிய ஆபத்தா இருக்கிறாங்க. இல்ல, சிறந்த பேச்சாளரா இருக்கு. இல்ல இதெல்லாம் ஒரு விஷயம் தானே. இது வந்து வெறும் அலங்கார பேச்சாளர் கிடையாது. அவருக்கு ஒரு விஷன் இருக்குது, ஒரு நல்ல பார்வை இருக்கு. அதனால தான் வந்து அவர் வந்து ஒட்டுமொத்த தேசத்தின் நலன்களை முன்னிறுத்தினார். அதுதான் இன்னைக்கு 52-99 ஆக்கிச்சு. அது ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறைகளுக்கும் அவருடைய முதிர்ச்சியான பண்புகளுக்கும் கிடைத்த வெற்றி தான் காங்கிரஸினுடைய ரிவைவல். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இனிமே 52-40 போகும், 32 போகுங்கிற அளவு தான் எல்லாரும் குறைச்சி மதிப்பிட்டாங்க. 52 வந்து 99 மாறினதுக்கு வந்து ராகுல் காந்தியினுடைய தனிநபர் உழைப்பும் அவருடைய அணுகுமுறையும் தான் காரணம். காங்கிரஸ் கட்சியினுடைய தனிப்பட்ட வெற்றிக்கு அவருடைய அந்த உழைப்பும் அவருடைய அணுகுமுறை தான். ஆனா பாஜகவினர் குட்டி இளவரசர் அப்படிம்பாங்க. அவரை கண்டு ஒரு த்ரெட் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா காங்கிரஸ் இதோட முடிஞ்சது, இனிமே அதுக்கு லீடர்ஷிப்பே இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பப்பு நம்பி சின்ன பையன் சொல்லி கிண்டல் பண்ணி இவரை நம்ம காலி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதை வந்து அவர் தகர்த்துட்டார். அது இப்போ இந்த தேர்தல் முடிவுங்கிறது வந்து அவரை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை அங்கீகரிக்கிற ஒரு முடிவு தான் இந்த தேர்தல் முடிவு. உள்ளபடி அவர் வந்து 2024 அவருடைய டார்கெட்ல 2029 தான் அவருடைய டார்கெட். இது வந்து ஒரு ஸ்டெப் தான். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால அவரை குறைத்தலாம் மதிப்பிட முடியாது. அவர் வந்து மோடி வெறுப்புங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அவர் வந்து மோடி அவங்க முன்னிறுத்தி ரொம்ப அதீதமா உயர்த்தி பிடிக்கிறதுனாலையும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுனாலையும் அந்த மாய தோற்றத்தை உடைக்கிறதுனால மோடியை நம்ம எதிர்த்து பேச வேண்டியது. நேர்பட பேசு. இன்று தேசிய அளவில் பற்றி பரவும் எதிர்ப்பு குரல்கள். நீட் வாய்ப்பை முறையாகத்தான் பயன்படுத்துகிறதா திமுக? இன்று இரவு 8 மணிக்கு நேர்பட பேசு. மௌனம் கலையட்டும். நேர்பட பேசு வழங்குபவர் மில்கி மிஸ் ஐஸ்கிரீம், பவர்ட் பை ராம்ராஜ் ரோமிக்ஸ் பனியன்ஸ், ஆல்வேஸ் வித் யூ. இணைந்து வழங்குபவர்கள் விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜாம் பாக்கு, பியூட்டி வேர்ஸ், அரேனா அனிமேஷன் மற்றும் மைக்ரோடெக் ராகவான் ஃபுல் ஆன். ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங். ஹாப்பி வெட்டிங், ஹாப்பி
ஹாப்பி வெட்டிங் வேட்டியில் ட்ரெண்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். மம்மி, நான் வெப் சீரிஸ் பார்க்கட்டுமா? சரிப்பா பாத்துக்கோ. அறிமுகப்படுத்துகிறோம் டிஷ் டிவி ஸ்மார்ட் பிளஸ். இப்போ டிஷ் டிவி மற்றும் D2H கனெக்ஷன்களில் கிடைக்கிறது டிவி மற்றும் OTT இரண்டும் at no extra cost. இட்ஸ் டூ குட் டு பீ ட்ரூ. பயமா இல்லையா கண்ணா? சில விஷயங்களை கண்ணை மூடிட்டு நம்பலாம். அருண் பிளஸ் TMT கம்பிகள் மாதிரி. அருண் பிளஸ் TMT கம்பிகள் இப்போது FE 500D 550 550D CRS வகைகளிலும் கிடைக்கிறது. தாத்தா சொல்றேன், நம்பி வாங்குங்க. When your car runs with a CNG, run on respect, earn with strength. Maruti Suzuki SCNG. Run on what you love. The joy of jewelry shopping. Biggest joy of jewelry shopping is here. அனைத்து நகைகளுக்கும் சேதாரம் அல்லது செய்கூலியில் flat 50% தள்ளுபடியை பெறுங்கள். தங்கம், வைரம், போல்கி, precious stones மற்றும் வெள்ளி ஆகியவற்றின் மிகச்சிறந்த ரகங்களிலிருந்து வாங்கி மகிழுங்கள். இதுதான் real joy of jewelry shopping. Joy Alucas, world's favorite jeweler. நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். Coiron natural mattresses. Anti-slip anti-kaga anti-slip tiles. Barefoot plus SUT by RAK Ceramics. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. Introducing Birla Opus Paints. உங்கள் ஜீ தமிழில் 30 வயசு தாண்டியாச்சு. இன்னும் எத்தனை சம்பந்தம் தான் பாக்குறது? தருவதும் நீதானே. கண்டிப்பா இந்த சம்பந்தம் நல்லபடியா நடக்கும். செம்ம அவுட்டேட்டடா இருக்கீங்க. நான் நினைச்சதை விட கொஞ்சம் குண்டா வேற இருக்கீங்க. நம்ம 2 பேத்துக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நெஞ்சத்தை கிள்ளாதே. ஜூலை 1 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் ஜீ தமிழில். மனநோய்க்கு சிகிச்சை இருக்கான்னு கேட்டா இருக்கு. அது சாதித்யா ஹாஸ்பிடல்ல நிச்சயமா இருக்கு. சாதித்யா ஹாஸ்பிடல், பல்லாவரம், சென்னை. 4893972999. ஒரு கடி, ஒரு படி, ஒரு கடி, ஒரு படி. ஒவ்வொரு கடியில் புரோட்டீன் எனர்ஜி, ஒவ்வொரு படியில் முன்னேற்றம். ஒரு கடி, ஒரு படி, ஒவ்வொரு கடியில் புரோட்டீன் எனர்ஜி, ஒவ்வொரு படியில் முன்னேற்றம். ஒரு கடி, ஒரு படி, ஒரு கடி, ஒரு படி, ஒவ்வொரு கடியில் புரோட்டீன் எனர்ஜி, ஒவ்வொரு படியில் முன்னேற்றம். அறிமுகப்படுத்துகிறோம் மேலிபன் எனர்ஜி பிளஸ். புரோட்டீன் எனர்ஜி கொண்ட சுவையான எனர்ஜி பிஸ்கட். உழைக்கும் நம் மக்களுக்காக மேலிபன் எனர்ஜி பிளஸ். தமிழ்நாடு அரசியல் சூழலுக்கு வந்தா திமுக ஆளுகிற திமுகவுக்கா இருக்கலாம், அல்லது உங்களை போன்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இந்த விஷச்சாராய நிகழ்வு ஒரு துயர சம்பவம் ஒரு பெரிய நெருக்கடியா வந்துருச்சோ? இப்பதான் முதல்ல அந்த ஹீட்டை உங்க கூட்டணியினர் உணர்றீங்களோ? இல்லை நாங்கள் தொடர்ந்து இதை பேசிட்டு தான் இருக்கிறோம். மொத்தத்தில் முழு மது விலக்குங்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு. 2016 நாடாளுமன்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் முழு மது விலக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதில் உடன்பாடு இருக்கு. இல்ல அது உங்கள் மீது என்ன விமர்சனம்னா, அந்த தோழமையா சுட்டி காட்டுறோன்றதையே தோழமை சுட்டுதல்னு போட்டு உங்களை ஒரு நெருக்கடி கொடுக்கறது, ஒரு விமர்சிக்கிறது. இதே அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப திரும்ப எப்படி பேசுவார்? திமுகன்றதுனால ரொம்ப அடக்கி வாசிக்கிறாருன்னு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே. இல்லை கூட்டணியில் இருக்கும்போது நம்ம நட்பு தானே சொல்ல முடியும். கூட்டணியில் இருக்கும்போதே நான் ஒரு எதிரி மாதிரி அணுக முடியும். இது புரியாம பேசுறது, காழ்ப்புணர்ச்சியில் பேசுறது, காம்ப்ரமைஸ் கிடையாது. யாரோ ஒரு தேர்ட் பர்சன் பேசுறதுக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது வித்தியாசம் இருக்கு. அதுதான் கூட்டணியில இருக்கிறதுனால உங்களுக்கு சில தர்ம சங்கடம் கட்டாயம் கிடையாது. அதனால கிடையாது, சொல்ல முடியும், சந்திக்க முடியும், அவங்க நட்புறவோட சொல்ல முடியும். அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும்போது நான் ஏன் ஒரு எதிரி மாதிரி செயல்படணும்? நான் கூட்டணியில் இருந்துகிட்டு நான் சைலண்டா போய் உனக்கு பதுங்கல. நான் மழுப்பலையே. கூட்டணி கட்சியில் இருந்துகிட்டே தலித்துகளுக்கு எதிரான வன்முறை நடந்தா எங்க அளவுக்கு யாரும் போராட்டம் நடத்தல. எதிர்கட்சியா இருக்கிறவங்க யாரும் போராட்டம் நடத்தல.
அதிமுகவுக்கு அதெல்லாம் ஒரு வாய்ப்பு. இப்போ வேங்கவயல் பிரச்சனைலாம் ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் வேங்கவயல் பிரச்சனைனா அடுத்த 2வது நாளே அங்கே போய் களத்தில் நின்று 5000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினேன். நீங்கள் போராட்டம் நடத்தியது உண்மை, அதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமாவூர் போராட்டத்தை நடத்துவார், ஆனால் ஆட்சியாளர்களை விமர்சிக்காம இந்த சிஸ்டத்தை விமர்சிக்கிறார், காவல்துறையினரை விமர்சிக்கிறார். இப்படி இருக்குன்னு ஆட்சியாளர்களை விமர்சிக்கிறதுங்கிறது வந்து சிஸ்டத்தை வந்து சுட்டி காட்டி ஆட்சியாளர்களுக்கு நம்ம வந்து ஒரு வழிகாட்டுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பியூரோக்ராட்ஸ் இப்படி நடந்துக்கிறாங்க. போலீஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. நானே முதல்வரானா கூட அந்த போலீஸுக்குன்னு இருக்கிற கேரக்டர் ஒரு நாள் என்னால் மாற்றிட முடியாது. நான் இப்போ ஆட்சிக்கு வர்றது இப்போ, ஆனால் போலீஸ் சிஸ்டம்ங்கிறது நீண்ட காலமாக இருக்கு. ஒரு டிஎம்கேவோ அல்லது விசிகேவோ ஆட்சி கட்டில் வந்து உட்கார்றது ஒரு டெம்பரரி, வந்து வருவாங்க போயிடுவாங்க. சிஸ்டம் அப்படியே இருக்கும். இப்போ அந்த நடைமுறையை வந்து ஒரு நாளில் மாற்றிட முடியாது. நமக்கு நம்முடைய கருத்துக்கு எதிரானவர்கள்லாம் அந்த இடத்துல இருப்பாங்க, முக்கியமான புள்ளிகள் இருப்பாங்க. இப்போ நான் வந்து முதலமைச்சர் ஆகிட்டேன்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் அஃபிஷியல்ஸும் என் மைண்ட் செட் வந்துருவாங்கன்னா வரமாட்டாங்க. எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து திருமாவளவன் முதல்வர் ஆகிட்டாரு, திருமாவளவன் இப்படி தான் நினைப்பாரு, அதனால் அவர் மைண்ட் செட்டு நம்ம எல்லாம் மாறும்ட்டு மாற முடியாது. அந்த அவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் ஏற்கனவே இருக்கும். சிஸ்டம் வந்து ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ் சிஸ்டம். அப்போ முதல்வரால அவருடைய கட்டுக்குள் காவல்துறை இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? காவல்துறை மட்டும் இல்லைங்க, எந்த துறையுமே ஒரே நாளில் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடாது. ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, பியூரோக்ராட்ஸுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, பியூரோக்ராட்ஸுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. லோக்கலில் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் விருப்பம் போல செயல்படுறாரு. இது போலீஸ் கண்ட்ரோலில் இருக்குங்கிறதுனால உடனே டிஜிபி தான் அதுக்கு பொறுப்பு, சிஎம் தான் பொறுப்பு அப்படின்னு நாம வந்து சொல்லிட முடியும். முதல்வர் பதவி விலகணும்னு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அதிமுக அவங்க அதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொன்னாலும் கூட, ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னாலும் கூட, அவங்க தான் பொறுப்பாக இருக்கிறாங்கன்னா கூட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு மாதிரியான அப்ரோச் இருக்குது. இப்போ என்ன எப்படி டீல் பண்ணணும், திமுக காரங்களை எப்படி டீல் பண்ணணும், ஏடிஎம்கே காரங்களை எப்படி டீல் பண்ணணும், சாதி சங்கத்தை எப்படி டீல் பண்ணணும்னு ஒரு இண்டிவிஜுவலாக இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணுவார். இதுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சர் பொறுப்பாக இருக்க முடியாது. அதனால முதலமைச்சருக்கே இதுக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு நான் டிஃபெண்ட் பண்ண வரல. முதலமைச்சருக்கு நான் சொல்றேன், உங்க ஆட்சிக்கும் உங்களுடைய அரசுக்கும் கெட்ட பேரை உருவாக்கக்கூடிய சூழல் சில அதிகாரிகளால ஏற்படுகிறது. அதை நம்ம சுட்டி காட்டுறோம். இப்போ முதல்வர் அதுல நடவடிக்கை எடுக்கலன்றதானே விமர்சனம். கடந்த ஆண்டும் இதே மாதிரி உயிரிழப்பு இருக்கு, இப்போ 60 தாண்டி போயிருக்கு அப்படின்னா இது என்ன செஞ்சிட்டு இருக்காரு முதலமைச்சர்ன்ற கேள்வி இயல்பா வருது. அது உங்கள் தரப்புல இருந்து வரல, நாங்க பேசுறோம். அண்ணாமலை எல்லாம் கூட்டணி கட்சிகளை மிக கடுமையா விமர்சிக்கிறார் உங்களெல்லாம். அவங்களுக்கு வந்து அரசியல் தான் பண்றாங்க. அவங்க வந்து பொதுவாக இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறது தேசிய பிரச்சனையா இருக்கு. அது வந்து ஒரு கள்ளக்குறிச்சி பிரச்சனை இல்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கு, கட்டுக்குள்ள இருக்கு. அவ்வளவுதான். எல்லா மாவட்டத்திலும் இருக்கு, எல்லா தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இருக்குது. இது வந்து ஒரு தனி உலகம். அதனாலதான் இதை ஒரு தேசிய கொள்கையா மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்தணும், ஒரு பாலிசியா அதை கொண்டுட்டு வரணும் நம்ம சொல்றோம். ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, அது கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் நடந்திருக்குது, கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆபீசருடைய கவனக்குறைவால் தான் நடந்து போச்சு அப்படின்னு பாக்குறதே வந்து ஒரு அறியாமை. அதிமுகவினர் இப்ப இபிஎஸ் சொல்றாரு எங்க ஆட்சியில கிடையாது, 10 ஆண்டுகள் கிடையாது, செந்தில் பாலாஜியே எங்களை பாராட்டி இருக்காரு அப்படின்லாம் சொல்றது. அதாவது கள்ளச்சாராய சாவு நடக்காம இருந்திருக்கலாமே தவிர கள்ளச்சாராயம் விற்பனை இல்லாமல் இல்லை. அதே நபர் பிடிபட்ட பிறகு 25 வருஷமா நான் இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்குன்னு பேட்டி கொடுத்துருக்குறான். 25 வருஷமா டிஎம்கே கவர்மெண்டா இருந்துச்சு. அந்த பகுதியில் சின்னதுரைங்கிறவன் தான் அவனுக்கு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறவன். சின்னதுரைங்கிறவன் சேஷ சமுத்திரத்தை சார்ந்தவன். அவன் வந்து ஒரு எம்பிசி சமூகத்தை சார்ந்தவன். அவன் 25-30 வருஷமா வியாபாரம் பண்ணுறான். அங்கே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய எம்பிசி சமூகத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் தாய்மாரெல்லாம் சொல்கிறாங்க, தெருவில் இப்போ போங்க சுடுகாட்டில் வித்துக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்த இடத்துல இப்போ போங்க சுடுகாட்டில் கிடைக்குன்றாங்க. இவ்வளவு சம்பவம் நடந்துகிட்டு போது ஜனங்க சொல்கிறாங்க, நான் போகிறேன், ஈவினிங் போகிறேன். அது நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லா மாவட்டங்களையும் அது நடந்துகிட்டு இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிறோம், நீதிமன்றம் வச்சுக்கிறோம், குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்க சொல்லுகிறது குற்றங்கள் திருட்டு குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது, கொலை குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது, கொள்ளை குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது, பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ குற்றங்கள் நடக்குதுங்கிறதுனால அதை கட்டுப்படுத்த முடியாது. அதனால போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேண்டாம், நீதிமன்றம்லாம் வேண்டாம்னு போயிட முடியுமா? இல்லை, நீங்க சொல்வது முக்கியமான இடம். சிஸ்டத்துல பிரச்சனை இருக்குன்றீங்க. அதே நேரத்தில் கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே கூட்டணி கட்சியினரிடம் அதிக கேள்விகளை கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரு பார்வை என்ன வைக்கிறாங்கன்னா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குன்னா சம்பவம் நடந்த இடத்துக்கு முதலமைச்சரும் போகல, துறைசார் அமைச்சரும் போகல, அதுதானே எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம். இது வந்து பக்கா அரசியல். அதாவது அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே அடுத்த நாளே அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர் ஏவாவேலு அங்கே ஸ்பாட்டில் இருந்தார். அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. 2 நாளில் வந்து முதல்வருடைய பிரதிநிதியாக உதயநிதி ஸ்டாலின் அங்கே போய் நின்று மக்களை பார்த்து பொருள் கொடுத்துட்டு வந்தார். இதில் அவங்க போய் பார்த்துட்டா உடனே கலாச்சாரம் நின்ற போதா? இது வந்து விதண்டாவாதம். இது
அவங்க போகணுங்கிறது வேற, ஹெல்த் ரீசனாக இருக்கலாம், அல்லது வேற என்ன ஏற்கனவே எங்கேஜ் ப்ரோக்ராம் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து முதல்வர் அதுக்கான பதில் இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. உதயநிதி உடனடியாக போயிருக்காரு. அந்த மாவட்டத்துக்கான பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அங்கே போய் பார்த்துட்டு கடுமையான நடவடிக்கை எடுப்போம், அதிகாரிகள் யார் இதில் கவனக்குறைவாக இருந்தாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. நான் இதை டிஃபெண்ட் பண்ணல. இதை வந்து திமுகவுக்கு தான் இது காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டிட்டா கள்ளச்சாராயத்தை நிறுத்திட முடியுமா? கள்ளச்சாராயத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழி? கள்ளச்சாராய சாவுகளை நிறுத்துறதுக்கு என்ன வழி? தீர்வை நோக்கி நகரணும்ன்றீங்க. ஒட்டுமொத்தமாக இது தேசிய பிரச்சனையா இல்லையா? நல்ல சாராயத்தை வித்துட்டு அதை எப்படி நம்ம நியாயப்படுத்துறது? நல்ல சாராயம் குடிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கள்ளச்சாராயம் குடிக்கக்கூடாதுன்னா அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? நீங்க சொன்னதிலேயே அது ஒரு பெரிய விவாத பொருளா இருந்தது. அரசியலை தாண்டி என்னன்னா, நீங்க விளிம்பு நிலை மக்களினுடைய வாழ்வியலை உணர்ந்தவர், அவங்க வழிகளை தெரிஞ்சவர். இங்கு மதுன்றதை நம்ம புனிதத்தன்மையோடு அணுகக்கூடாது. ஒரு மலக்குழியில இறங்கி ஏறக்கூடியவருக்கு ஒரு மது தேவைப்படுது, உடல் உழைப்புக்கு ஒரு மது தேவைப்படுகிற போது இவர் ஒரு புனிதத்தன்மை முழு மதுவிலக்கு அப்படின்னு பேசுவதை பலரும் விமர்சிச்சாங்க. இவர் சிக்கலை உணரல திருமா அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி வாதம் வைக்கிறவங்க அறியாமையில் உழல்றாங்க, இல்லைன்னா காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இது ரெண்டை தவிர வேற இல்லை. மலைக்குழியில் இறங்குறத தடுக்கணுமா, மலைக்குழியில் இறங்கட்டும் அவனுக்கு சாராயம் கொடுக்கணும்னு நினைக்கணுமா? இது என்ன அயோக்கியத்தனம் இது? ஒரு மனுஷன் மலைக்குழியில் இறங்குறதே தப்பு இல்லை, அவனை இறங்க விடாமல் தடுக்கிறதுக்குள்ள நீ முதல்ல முடிவு எடுக்கணும். அவன் டிக்னிஃபைடாக வாழணும்ல, அவனுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல சமூகத்தில், அவனுக்கான தன்மானம், அவனுக்கான ஒரு மரியாதை, அதை நம்ம மதிக்கணும்ல. நீ வந்து டாய்லெட் போனாலே வந்து திரும்பி பார்க்க மாட்டேன், கையை பல முறை கழுவுற. ஆனால் அவன் வந்து மலைக்குழியிலேயே மனுஷன் இறங்கிட்டு வரணும். அப்படி இறங்குறதுக்கு அவனுக்கு மது தேவைப்படுதுன்னு நியாயப்படுத்துறத விட ஒரு அயோக்கியத்தனம் வேற என்ன இருக்க முடியும்? அவங்க புரிஞ்சுக்கலையா, நான் புரிஞ்சுக்கலையா? இல்லை, முழு மது விலக்குன்றது வந்து ஒரு புனித தனமான ஒரு வாதம் அப்படின்னு வைக்கிறாங்க. நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, சமூக கேடுகள் எதுவா இருந்தாலும் அதை முழுமையாக தான் நடைமுறைப்படுத்தணும். பலரும் சொன்னது டாஸ்மாக்லயே தரமான மது விலை மதுவே தப்புன்னா அப்புறம் நாங்க தரமான மதுவே தப்புன்னா அப்புறம் எப்படி தரமான மது? இல்ல விளிம்பு நிலை மக்களுக்கு தேவைப்படுது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் தவறான விஷயம். விழிப்புணர்வு வந்துச்சுனாக்கா அந்த மக்கள் வந்து குடிக்கிறது நிறுத்துவாங்க. விழிப்புணர்வு தான் தேவை, மது தேவையில்லை. அதை தான் செய்யணும் விட்டு அவன் விளிம்பு நிலை மக்கள் அப்படியே கிடக்கட்டும். அவன் உடல் உழைப்பு, அவனுக்கு உடம்புலாம் வலிக்கும், அவன் மூட்டை தூக்குறான், அவன் கொத்து வேலை செய்கிறான், அவன் சாராயம் அடித்தாதான் அவன் சரியா இருக்குன்னா என்ன இது எப்படி நியாயப்படுத்த முடியாது? அப்போ நீ விளிம்பு நிலை மக்களாகவே வச்சுருப்பீங்களா? அவன் தான் கக்கூஸ் கழுவணும், அவன் தான் வந்து உடல் உழைப்பு வேலைகளை செய்யணுமா? அவங்கெல்லாம் அப்படிதான் கிடக்கணும். அவன் குடிச்சிட்டு இருக்கிறதா என்ன அப்படின்னு, அவன் நல்ல சாராயம் கொடுங்க, குடிச்சிட்டு அவன் வேலை செய்யட்டும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இது தானே அது? இல்லை, இது ஒரு பெரிய விவாதமாகவே இருந்தது. நீங்க இப்ப பெரியார் கூட முழு மதுவிலக்குன்றதை வந்து நம்ம கோர முடியாது அப்படின்ற இடத்திலிருந்து பார்த்திருக்கிறார். முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறது வேற. ஆனா அதுக்காக வந்து நியாயப்படுத்த முடியாது. மதுவிலக்கு அரசாங்கமே நடத்தட்டும், மதுவை வந்து அரசாங்கமே நடத்தட்டும், தேவையானவங்களுக்கு மதுவை நீங்க சப்ளை பண்ணுங்க, தரமான அது வந்து நியாயப்படுத்த முடியாது. ஜனங்களை வந்து நீ வந்து முழுமையாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக முடியாதுங்கிறத அது நம்ம ஒத்துக்குவோம், அது வேற விஷயம். அங்கொன்று இங்கொன்று நடந்துக்கிட்டு தான் இருக்கும். திருட்டுத்தனமாக கல் இறக்கி குடிப்பாங்க, திருட்டுத்தனமாக சாராயம் காய்ச்சுவாங்க, இது நடக்க தான் செய்யும். நீங்கள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினாதான் முழுமையாக வந்து கள்ளச்சாராய ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட முடியும். நீங்கள் சாராயத்தை கொடுக்க ஆரம்பிச்சுனாக்கா அதில் உங்களுக்கு கவனமே குஜராத்தில் முழு மதுவிலக்கு இருக்கு, கள்ளச்சாராயம் ஆறா ஓடுதுன்றது தான் எதிர்கட்சிகள் விமர்சனம். அதுதான் தேசிய அளவில் அந்த கொள்கை வரணுன்றேன். நீங்க குஜராத்தில் மட்டும் மதுவிலக்கு வச்சா சுத்தி எல்லாம் கலாச்சாரம் காய்ச்சறா அது உள்ள வருது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வச்சா பாண்டிச்சேரியில் மதுவிலக்கு இல்ல. நீங்க சொல்வது தேசிய அளவுல இந்தியா முழுக்க அரசாங்க மதுபானம் யாரும் செய்யக்கூடாது. நீ கல்வியை பூரா தனியார்ட்ட கொடுத்துட்டு சாராயத்தை நீ எடுத்து நடத்துறதுன்னா சாராயம் காய்ச்சறதுக்கும் சாராயம் விற்கிறதுக்குமா அரசாங்கம்? அதுக்கு ஐஏஎஸ் படிச்சுட்டு வரான், அதுக்கு ஐபிஎஸ் படிச்சுட்டு வரான். அவனுக்கான ஒரு மரியாதை ஒன்று இருக்குல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. அவங்களுடைய ஆற்றல் நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்றோம்? இது மிக மோசமான ஒரு அபியூஸ். இது அம்பேத்கர் வந்து பம்பாய் மாகாணத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் முழு மதுவிலக்கு கொள்கை தான் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சப்ப இவர் வந்து அதில் பிடிவாதமாக நின்னார். நோ அந்த கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன்னார். இதே வார்த்தை தான் வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் வந்திருக்கு. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இதை பற்றி பேசும்போது 2 பேரும் எழுச்சி பேசியிருக்கிறான். பழங்குடி மக்கள்லாம் வந்து ரொம்ப கடுமையாக உடல் உழைப்பு உள்ளவங்க, அவங்களுக்கு மது இல்லாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு அதை கடுமையாக எதிர்த்துருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி வந்து வக்காலத்து வாங்கி பேசுறீங்க, அவங்க அப்படியே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கருத்தை அன்னைக்கு அவர் வந்து எதிர்த்து பேசியிருக்காரு. ஆனா சிக்கல் இப்ப தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல இருக்கிற சிக்கல், மது பிரியர்கள் என்ற எல்லையை தாண்டி குடி நோயாளிகளா மாறி இருக்கிறாங்க.
அவ்வளவு எளிதில் அவங்கள மீட்டு கொண்டு வந்து முடியுமா? இதுதான் பிரச்சனை. ஐரோப்பிய நாடுகளில் குடிக்கலையா, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் குடிக்கலையா, அங்கெல்லாம் நினைச்ச இடத்துல வந்து பார் இருக்கு இல்லையா, எல்லா இடங்களையும் வைன் ஷாப் இருக்கு இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் ஒரு நாளைக்கு எவ்வளவு குடித்தா நமக்கு பேலன்ஸ்டாக இருக்க முடியுங்கிறத விழிப்புணர்வோடு இருக்கிறான். அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவனே வந்து ஒரு இத்தனை எம்எல் அப்படின்னு ஒரு 50 ml அல்லது 20 ml, ஒரு ounce அல்லது 2 ounce குடிச்சிட்டு வேலைக்கு போகிறான். அதுக்கு மேலே அவன் அடிக்ட் ஆகிறதில்ல. வீட்டுக்கு வந்தாலும் ஒரு அளவோடு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறான். அடிக்ட் ஆகிறதில்ல. ஏன் அடிக்ட் ஆகிறதுனா அவனுக்கு தெரியும், அவனுக்கு வந்து அந்த மதுல என்ன இருக்குது, அதில் கண்டென்ட் என்ன, அது என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸை உடம்புல ஏற்படுத்தும், என்ன இம்பேக்டை உருவாக்கும், இந்த விழிப்புணர்வு அவனுக்கு இருக்குது. எந்த நேரத்தில் வந்து நம்ம குடிக்கணும், எந்த நேரத்தில் குடிக்கக்கூடாது, அந்த விழிப்புணர்வு அவனுக்கு இருக்குது. இது மாதிரி எந்த விழிப்புணர்வும் இல்லாமல் நீ கண்ட இடத்துல சாராய கடை திறந்து வச்சு காலையில் 5:30 மணிக்கே போய் குடிச்சிட்டு அங்கங்கே ரோட்டில் விழுந்து கிடக்கிறான். பொண்டாட்டிக்கு பாரமாக இருக்கிறான், பிள்ளைக்கு பாரமாக இருக்கிறான், வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாரமாக இருக்கிறான். இதை வந்து மொத்தமாக ஒரு கிராமத்துக்கு வந்து அவனுடைய ஆற்றல் முழுக்க வந்து மனித வளம் பாதிக்கப்படுதுங்க. அவனெல்லாம் பெரிய அளவில் வந்து ஒரு ஃபோர்ஸாக வளர வேண்டியவங்க. யூத் எனர்ஜிங்கிறது சாதாரணமானது கிடையாது. அவ்வளோ பெரிய ஆற்றல் முழுக்க 25 வயசு 30 வயசுல அழிஞ்சு போகிறான். அவன் குடும்ப வாழ்க்கைக்கும் தகுதியற்றவன் ஆயிடுறான், எந்த விதமான தொழில் செய்யறதுக்கும் தகுதியற்றவன் ஆயிடுறான், கல்வி பெறுவதற்கு தகுதியற்றவன் ஆயிடுறான். அப்போ அவனை ஸ்பாயில் பண்ணுறது யாரு? அந்த குடும்பமாக அழியுது, தேசமே அழியுது. இல்லை, தேசத்துக்கு பயன்படக்கூடிய மனித வளம்ங்கிறது, மனித ஆற்றல்ங்கிறது பாதிக்கப்படுது. இல்லை, நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 10,000 கோடி லாபம் வருதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக தேசத்தினுடைய இளைஞர் சக்தியை நம்ம பாழ்படுத்துகிறோம். வாழிடம் விட்டு விலகும் துயரம். இந்த ஊரை விட்டு நாங்கள் போகிறோம், எங்கே போகிறோம், என்ன நடக்க போகுது யாருமே தெரியாது. இங்கேருந்து எல்லாரும் விட்டு பிரிஞ்சு போகிறவங்க வருத்தம் தான் அதிகமாக இருக்கு. நம்மளும் கீழே தான் போகணும், வேற வழி இல்லை. உங்களுக்கு ஜாதி மதம் இனம்னா எதுவுமே தெரியாது. எல்லாருமே இங்கேயே பிறந்து வளர்ந்தோம். வாழ்வாதாரம் தேடும் வேதனை, வேறு இழக்கும் விழுதுகள். உங்கள் புதிய தலைமுறையில் இன்றிரவு 10:30 மணிக்கு. புது புது விதமாய் மொபைல் வாங்கிட, விலை மிக குறைவாய் லேப்டாப் வாங்கிட. மொபைல்ஸ், லேப்டாப்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங். ஹாப்பி வெட்டிங். ஹாப்பி வெட்டிங் வேட்டியில் ட்ரெண்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பயமா இல்லையா கண்ணா? சில விஷயங்களை கண்ணை மூடிட்டு நம்பலாம். நம்ம அருண் பிளஸ் TMT கம்பிகள் மாதிரி. தாத்தா சொல்றேன், நம்பி வாங்குங்க. அழகு விட்டால் மறையும், ஆனால் தொட்டால் மலரும். உன் அழகை கவனி மீண்டும், ஜஸ்ட் ஒரு பியூட்டி வேண்டும். நீ பார்க்கும் அழகை உலகமும் பார்க்கட்டும். புதிய ஃபேரவர் பியூட்டி லிஃப்ட் கிரீம் முதல் முறையாக ஸ்னோ மஷ்ரூம் மற்றும் பயோ ஆக்டிவ் புரோட்டீனுடன். இது உங்களுக்கு டீப் நரிஷ்மெண்ட் மற்றும் 2 ஷேட்ஸ் பிரைட்டர் ஸ்கின் தருகிறது. நான் ஃபேரவருக்கு மாறிட்டேன், ஏன்னா அழகுக்கு வேணும் ஒரு சின்ன லிஃப்ட். மலரும் உன் அழகு. Let's take a selfie. Hey, wow man, புது போன் எங்க வாங்குன இதெல்லாம்? கிரியாஸ்ல. கிரியாஸ் ஷோரூம்ல இப்ப மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன் புதுசா பெருசா. கிரியாஸின் அனைத்து முன்னணி மொபைல்கள் மற்றும் லேப்டாப்களுக்கான தனி பிரிவு புதுசா பெருசா. விட்டமின் A, D, E ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த டீவாக்ஸ் செய்யப்பட்ட பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட் சன்ஃபிளவர் ஆயில். சன்லாண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Introducing the new Kushak. Now starts at ₹10.89 lakh. Skoda. மண்டபம் பார்த்தாச்சா? எல்லாரையும் கூப்பிட்டாச்சா? மாப்பிள்ளைக்கு சீப்பங்கச்சா? மாப்பிள்ளையே. கல்யாண வேலை ஆரம்பிங்க. tamilshadi.com guarantee. இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஒரு படி, ஒவ்வொரு கடியில் புரோட்டீன் எனர்ஜி, ஒவ்வொரு படியில் முன்னேற்றம்.
அறிமுகப்படுத்துகிறோம் மாலிபன் எனர்ஜி பிளஸ், புரோட்டீன் எனர்ஜி கொண்ட சுவையான எனர்ஜி பிஸ்கட், உழைக்கும் நம் மக்களுக்காக. மாலிபன் எனர்ஜி பிளஸ். ஆயில்ல டிஸ்கவுண்ட், மேலும் ட்ரை ஃப்ரூட்ஸ்ல 45% ஆஃப். இதெல்லாம் உன் அம்மா கிட்ட இருந்து வந்துச்சுல. இது Flipkart grocery. இதுல ரொம்ப குறைஞ்ச விலையில எல்லாமே கிடைக்குது. groceryயில் கிடைக்கும் மேக்ஸிமம் சேமிப்பு மின்னல் வேக டெலிவரி மூலம் Flipkartல். மழை தண்ணியோ டென்ஷன் ஆகுது, மேல்தள லீக்கேஜ் கண்ட்ரோலும் ஆகல. அப்ப சிவில் டெக் டாம்சில் வாட்டர் ப்ரூஃபிங் மேல்தளத்தில் நீங்க பூசுங்க. சிவில் டெக் டாம்சில் வாட்டர் ப்ரூஃபிங் எக்ஸ்பர்ட் பை SD Paints. ஃபில்ம் ஓபன் ஆகுது. ஷட்டி பிளாக் பஸ்டர். அப்படினா மினிமம் 50 காருக்கு சங்கு. ரோஹித்தோட படங்கள்ல எலும்பு உடையறதும் எக்ஸ்பெக்டட் தான். தேங்க்ஃபுல்லி டாடா AIG ஹெல்த் இன்சூரன்ஸ்ல முழு கிளைம்ஸ் கிடைக்கிறதும் எக்ஸ்பெக்டட் தான். டாடா AIG ஹெல்த் இன்சூரன்ஸ், ட்ரஸ்டட் நேம், கம்ப்ளீட் கிளைம். அண்ணே, நான் என்னோட ஷோ பாத்துக்கிட்டா? சரி, நீ டிவில பாத்துக்கோ, நான் போன்ல பாத்துக்கிறேன். அறிமுகப்படுத்துகிறோம் டிஷ் டிவி ஸ்மார்ட் பிளஸ். இப்போ டிஷ் டிவி மற்றும் D2H கனெக்ஷன்களில் கிடைக்கிறது டிவி மற்றும் OTT இரண்டும் at no extra cost. It's too good to be true. கள்ளக்குறிச்சியை தாண்டி இன்னொரு பேசுபொருளாக இருக்கிறது மாஞ்சோலை விவகாரம். அது பற்றி நிறைய கட்டுரைகள், அது பேசுபொருளாக இருக்கு. இல்லை, அரசு எப்படி செயல்படணும்னு நினைக்கிறீங்க மாஞ்சோலை விவகாரத்தில்? இல்லை, அது ஒரு அக்ரிமெண்ட்டு, அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. அதனால அந்த கம்பெனி வந்து வெளியேற சொல்லியிருக்கிறாங்க. ஜனங்க என்ன சொல்றாங்க, கம்பெனி வெளியே போகட்டும், தனியார் கம்பெனி வெளியே போகட்டும். டான்டி வந்து தமிழக அரசுடைய நிறுவனம், அவங்க அதை எடுத்து அந்த எஸ்டேட்டை பாதுகாத்து தொழிலாளர்களை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கை, அதை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த எஸ்டேட் மனித உழைப்பால் உருவான ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அதை வந்து பாழ்படுத்த முடியாது. அதனால் அந்த தோட்டம் அப்படியே அரசு கையகப்படுத்தி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும், அதை பராமரிக்கணும். ஆனால் இந்த அரசு ஒரு ஹியூமானிட்டேரியன் அப்ரோச்சோடு இந்த பிரச்சனையை அணுகலைன்ற விமர்சனம் இருக்கு. அது ஒரு அக்ரிமெண்டா மட்டும் பாத்திர முடியாது. அங்கு மக்கள் உணர்வுபூர்வமா அந்த இடத்தோட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அரசு அது ஒரு அக்ரிமெண்டா பாக்குதுன்ற விமர்சனம் இருக்கு. இல்லை, அப்படி பார்க்கக்கூடாதுங்கிறத என்னுடைய கருத்தும். மக்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசு பரிசீலிக்கணும். மனிதநேயம்ங்கிறத தாண்டி மக்கள் உழைப்பால் உருவான அந்த தோட்டம், அதுவும் வந்து பாழாயிடக்கூடாதுல்ல. அது ஒரு அசெட் இல்லையா, அழிச்சிட்டு வேற திட்டங்களுக்கு வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. அதனால அந்த டீ எஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய, பராமரிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அது ஒரு நீண்டகால உழைப்பின் விளைச்சல், அது பாழாகக்கூடாது. அடுத்து நாடாளுமன்ற நிகழ்வுகள், சபாநாயகர் மீதான விமர்சனங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, அங்கே தமிழக சட்டமன்ற நிகழ்வுகள் குறித்து அதிமுக அதிருப்தி தெரிவிக்குது. எங்களை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் ஜனநாயகமே இல்லைன்ற விமர்சனம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேன். அன்றைக்கே நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வாங்க, வந்து விவாதத்தில் கலந்துங்கன்னு வெளிப்படையாக அழைப்பு விடுத்தார் முதல்வர். முதல் நாளே இவங்க கருப்பு சட்டை போட்டுட்டு போய் ஒரு கூச்சல் எழுப்பினாங்க. அப்போது அவங்கள வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சு. ஆனால் சபாநாயகருக்கு, பேரவைத் தலைவருக்கு முதல்வர் அவர்கள் வெளிப்படையாக வேண்டுகோள் விடுத்தார். அதிமுகவினரை மறுபடியும் அவைக்கு அழையுங்கள், அவங்க எல்லா விவாதத்தில் பங்கேற்கணும்னு. இப்போ அவங்க வந்து ஒரு எதிர்க்கட்சி நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதுதான் நான் அதிமுகவை நான் பார்க்குறேன். ஏன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற பிரச்சனையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு 50 பேர் 60 பேர் இறந்துருக்கிறாங்க, இதை பற்றி பேசுவோம், இதுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதிமுக தவறு இல்லை, அதான் அவங்க உரிய நேரத்தில் நாங்கள் அதுக்கான வாய்ப்பை தரணும் தானே முதல்ல சபாநாயகர் சொன்னார். ஆனால் அவங்க அன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு வெளியே போனாங்க. அதுலேருந்து தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முதல்வர் சொல்றாரு அதிமுகவின் செயல்பாடு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு. ஆனால் எதிர்க்கட்சிகள் சொல்றது கூட்டணி கட்சியும் பேச மறுக்கிறாங்க, நாங்க எழுப்பினாலும் எங்களையும் பேச விட மாட்டாங்க, இது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதிமுகவில் சொல்றாங்க கூட்டணி கட்சியும் இதை பத்தி பேச மாட்டாங்க, நாங்க பேசுவதையும் அனுமதிக்க மாட்டாங்க, இறந்து கொண்டிருப்பது மனித உயிர்கள் தானே EPS பேசியிருக்கிறாரு. இல்லை, எல்லாருமே பேசியிருக்காங்களே, அதில் கூட்டணி கட்சியும் பேசியிருக்காங்களே. விமர்சிக்க மாட்டீங்க, சிபிஐ விசாரணைக்கு நீங்க எல்லாம் கோர மாட்டீங்கன்றது தானே உங்களுக்கு? சிபிஐ விசாரணைங்கிறது வந்து எதிர்கட்சி வைக்கிற கோரிக்கை. அது நம்ம வந்து ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம், ஆளுங்கட்சியை நம்புகிறோம், அதனால ஆளுங்கட்சி நேர்மையாக விசாரணை நடத்தணும்னு நம்ம வலியுறுத்துறோம். கூட்டணியில் நாங்கள் இருந்துக்கிட்டு இல்லை உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் சிபிஐ விசாரணை நடத்துங்கன்னு நம்ம போற முடியாதுல்ல. நீங்கள் அதை நேர்மையாக அந்த விசாரணை நடத்துங்கன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கள்ளச்சாராய விஷயத்தில் வந்து அந்த கண்ணுக்குட்டிங்கிற பையன் விற்பனை பண்ணவன், சின்னதுரைங்கிறவனும் விற்பனை பண்ணவன்,
அவனுக்கு சுற்றி இருந்தவங்கள சில பேர் நாங்கள் கைது பண்ணிட்டோங்கிறதோட இது முடியக்கூடாது. கவனக்குறைவாக இருந்த அதிகாரிகள் நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோம், சில பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து போதாது. மெத்தனால் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹால், அது நச்சுப்பொருள், அது வந்து சந்தைக்கு வந்திருக்கு, புழக்கத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னால் அது எப்படி வந்துச்சு? அது அவ்வளோ எளிதாக வாங்க முடியாது. அதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது, கெடுபிடியான விதிமுறைகள் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் மெத்தனால் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? அதை நிச்சயமாக கண்ணுக்குட்டி நேரடியாக வாங்கியிருக்க முடியாது. அவனுக்கு அந்த அளவுக்கான லிங்க் இருக்க வாய்ப்பில்லை. சின்னதுரங்கிற நபரும் அதை நேரடியாக மெத்தனால வந்து போய் ஒரு இடத்துல வாங்கி கொண்டு வந்து அந்த வியாபாரம் பண்ணியிருக்க முடியாது. இப்போ அதுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது. அது வந்து ஒயிட் காலர் கிரிமினல்ஸால் தான் செய்ய முடியும், இந்த மாதிரி ஆட்களால் செய்ய முடியாது. அது அதில் வந்து அதிகாரிகள் தொடர்பில் இருப்பாங்க, அல்லது பெரிய தொழிலதிபர்கள் தொடர்பில் இருப்பாங்க, தேசிய அளவில் வந்து லிங்க் உள்ளவங்க இருப்பாங்க. ஆனால் இங்கே சொல்லுவது வந்து திமுக காரங்க இருக்காங்க, பாமக நிறுவனர் சொல்றாரு, திமுக எம்எல்ஏ இருக்கு. அதுதான் அவங்க வெறும் அரசியல் பண்றாங்க. இது மாதிரி சொல்றதுனால திமுக விசாரி அரசியல் ஆதாயம் தேவை. அதுக்காக சிபிஐ விசாரணை வந்தாதான் அதுதான் நம்பிக்கை இருக்கும். இது வந்து பியூர் பொலிட்டிக்கல் ஒரு கிரிட்டிசிசம். ஒரு அரசியலுக்காக அவங்க பேசுறாங்க, மக்களுக்காக பேசல. மக்களுக்காக பேசினா இந்த மெத்தனால் மாஃபியா யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இப்போ நீங்க சொல்றீங்க மெத்தனால் மாஃபியா யாருன்னு கண்டுபிடிச்சாதான் அதை தடுக்க முடியும். அதுல வந்து திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ அல்லது வேற ஒரு அரசியல் கட்சிக்காரங்களோ கூட இருந்தாலும் அவங்கள கைது பண்ணணுங்கிறது தான். ஆனா இந்த விஷச்சாராய விவகாரம் 40க்கு 40 வெற்றி பெற்று ஒரு பெரிய வெற்றியோடு வருகிற போது இந்த சம்பவம் நடக்குது. அடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். பாமக நிறுவனர் சொல்வது வந்து வன்னியர்களுக்கு எதிராக, வன்னியர்கள் பாதிக்கப்படணும்ட்டு தான் இந்த கள்ளச்சாராயத்தை இவங்க அனுமதிக்குது இந்த அரசு அப்படின்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு களத்துல. அதுதான் தொடர்ந்து அதே கருத்து தானே. வெறும் அரசியலுக்காக பேசுறாங்க அவங்க. இது உங்க கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படுத்தாதா? அரசியலுக்காக சொல்றாங்க. அது இடைத்தேர்தல் அப்படி பாதிப்பு வந்தாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற நான். மெத்தனால்ங்கிறது ஒரு நச்சு பொருள். அதை வாங்குறதுக்கு வந்து சாதாரண ஆட்களால் போய் வாங்க முடியாது. அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. இது ஒரு பெரிய நெக்ஸஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா அது சிபிஐ தானே சரியா இருக்க முடியும். ஏன் சிபிஐ? ஏன் நம்ம ஊர் போலீஸால பண்ண முடியாதா? சிபிஐ காரன் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறானா? சிபிஐல எத்தனையோ கொலை வழக்குகள் இன்னும் குற்றவாளி கண்டுபிடிக்காம இருக்காங்கல்ல. வந்து மாநில அரசின் மீது நம்பிக்கை இழக்கும் போது நம்ம வைக்கிற கோரிக்கை அது. நாங்கள் சொல்ல வர்றது மெத்தனால் மாஃபியான்னு ஒரு கும்பல் இருக்கு. அன்னைக்கு மரக்காணம் பகுதியில் செத்ததுலேயும் மெத்தனால் கலந்துருந்துச்சு. அந்த மெத்தனால் வந்து இங்கே சென்னையில் ஒரு இடத்துல வாங்கியிருக்கிறாங்க. அதை விற்றவை யார்? அவனுக்கு அங்கேருந்து அவன் எப்படி வாங்கினான்? அவன் வாங்கினது என்ன ஆதாரம் வச்சிருக்கிறீங்க? மெத்தனால் புழக்கத்தை தடுத்தாதான் கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும், இறப்புகளை தடுக்க முடியும். அடுத்தது நீங்க தொடர்ந்து திமுகவை பாராட்டுகிறதுல, கொள்கை சார்ந்த பாராட்டுகள்ல சமூக நீதி அரசு, இது சமூக நீதி காக்கும் அரசு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பாமக சொல்றது இது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாம இரட்டை வேடம் போட்டு கொண்டு இருக்கிறது திமுகன்னு விமர்சனம் வந்திருக்கேன். சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நடத்தக்கூடாதுன்னு திமுக சொல்ல, அது மாநில அரசை விட மத்திய அரசுக்கு தான் அதில் பொறுப்பு இருக்குது. இந்திய ஒன்றிய அரசு தான் அதை செய்யணும், அதுதான் சரியா இருக்குங்கிறது தான் இவங்க நிலைப்பாடு, திமுகவுடைய நிலைப்பாடு. ஆனா இவங்களே எடுக்கலாம்னு சொல்றாங்க. உங்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறப்ப ஏன் டெல்லியை சர்வே தான் பண்ண முடியும், அது சென்சஸ் பண்ண முடியாதுன்றாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெறுமனே ஒரு சர்வே நடத்துறது வேற, அதை பாப்புலேஷன் ஸ்டடி கம்ப்ளீட்டா சென்சஸ் எடுக்கிறது வேற. அது 100% சென்சஸ் எடுக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் இருக்கு, அவங்க பண்ணலாம். இப்போ பீகார் கவர்மெண்ட் அது மாதிரி மாநில அரசாங்கம் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அது வந்து செல்லாது, அது நடைமுறைக்கு உதவாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால மாநில அரசு எடுக்கிறத விட மத்திய ஒன்றிய அரசு எடுக்கட்டும், ஏன் ஒன்றிய அரசு வற்புறுத்துங்க, எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்துவோம். ஆனா இவர் சொல்றாரு வந்து நீங்க மாநிலங்கள் அதிகாரத்தை பறிக்கிறாங்கன்னு பேசிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தல, அதுதான் பாமகவினுடைய பார்வை. அதுல திரு அன்புமணி ராமதாஸ் சொல்வது, கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தா கூட ஒத்துக்குவாரு, அவருக்கு சமூக நீதியை பற்றிய புரிதல் இருக்கும், திரு ஸ்டாலினுக்கு சமூக நீதியை பற்றி எந்த புரிதலும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தனிநபர் காழ்ப்புணர்ச்சியிலிருந்து பேசக்கூடிய விமர்சனங்கள் இவையெல்லாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை முதல்வரோ அல்லது திமுகவோ சொல்லலை. சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிற நிலைப்பாட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. யூனியன் கவர்மெண்ட், இந்திய ஒன்றிய அரசு அதை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த கருத்துல எனக்கும் உடன்பாடு இருக்குது. இந்திய ஒன்றிய அரசு அதை செய்யணும். இந்த மாநில அரசாங்கத்திட்ட கேட்கறவங்க ஏன் ஒன்றிய அரசு கிட்ட கேளுங்க, டெல்லி அரசு கிட்ட கேளுங்க, நட்பா தானே இருக்கிறீங்க. ஆனா இப்போ திரு ஸ்டாலின் தான் கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்க வந்து 15% வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்போம்லாம் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினாரு, இப்ப தள்ளி போடுறாரு, காலம் கடத்தும் யுத்தியை கடைபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்றது, அது ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டே இருக்காரு திமுகவுக்கு. உள்ஒதுக்கீடு சம்பந்தமா வழக்கெல்லாம் இருக்கு, அதுல பிராக்டிக்கலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு.
உள்ளொதுக்கீடு கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்க நிலைப்பாடு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உள்ளொதுக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்தினதே அறிமுகப்படுத்தினதே திமுக தான். அவங்க எப்படி சமூக நீதிக்கு எதிராக இருப்பாங்க? இந்தியாவில் எல்லா இடங்களையும் ஓபிசின்னு தான் இருக்குது. ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸு, ஓபிசி, அவ்வளோதான். எம்பிசி இங்கே தான் வந்து கலைஞர் தான் அதை வந்து பிரித்து எம்பிசின்னு ஒரு பிரிவை உருவாக்கி ஒரு 20 விழுக்காடை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு மக்கள் கோரிக்கையை பரிசீலனை பண்ணி கிறிஸ்தவர்களுக்கு உள்ளொதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு உள்ளொதுக்கீடு, அருந்ததியர்களுக்கு உள்ளொதுக்கீடு அப்படின்னு உள்ளொதுக்கீடு கொடுத்ததும் திமுக அரசு தான். திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் வந்து சமூக நீதி பற்றிய பார்வை இருக்காது அப்படிங்கிறது வெறும் அரசியலுக்காக சொல்லப்படுற விமர்சனங்கள். தனிநபர் மீதான காழ்ப்புணர்ச்சி. அடுத்து 26 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பல அரசியல் கணக்கை மாற்றுற மாதிரி தெரியுது. அதிமுகவினுடைய போராட்டத்துக்கு சீமான் ஆதரவு தெரிவிக்கிறார். அதிமுக நாம் தமிழர் கட்சி நெருங்கி வரதை பார்க்க முடியுது. விஜய் கட்சி வச்சா நான் ஆதரவு தெரிவிப்பேன், கூட்டணி இருக்கும் அப்படின்னு சீமான் வெளிப்படையா பேசுறார். உங்களுக்கு எதிரான ஒரு அணி உருவாக ஆரம்பிச்சிருச்சோம், பலமான அணியா? இல்லை, அவர் வந்து ஒரு இடத்த ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டார். இப்போ அவர் வந்து கூட்டணிக்கு போனால் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும் சீமான். ஆமாம், அதனால இவ்வளோ நாளாக கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவர், கூட்டணி வச்சதுக்காக உங்களெல்லாம் விமர்சிச்சாரு. இப்போ கூட்டணிங்கிற இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். இப்போ தான் அந்த மெச்சூரிட்டி வந்துருக்குது, ஒரு பார்ட்டிக்கான மெச்சூரிட்டி. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூரித நிலை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கட்சி இன்னைக்கு இனி கூட்டணி உணர்ந்து அதுக்கான தேவையை உணர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க காய் நகர்த்துறாங்க. யாரோட கூட்டணி சேரலாம், அது ஒன்றும் தப்பு. உங்களுக்கு நெருக்கடியா இருக்காதா? எது? ஒரு வலுவான கூட்டணி மாற்று முகாம்ல உருவான அதிமுக, நாம் தமிழர், விஜய் அப்படின்லாம் உருவானா அது உங்க கூட்டணிக்கு நெருக்கடியா இருக்காது? இருந்தா என்ன, அதை ஃபேஸ் பண்ணுவோம். அதில் என்ன இருக்குது? அதுக்காக நம்ம வந்து பயப்பட முடியாது, பின்வாங்க முடியாது. இல்ல, எந்த நெருக்கடியா இருந்தாலும் நெருக்கடியை ஃபேஸ் பண்றது தானே அரசியல் களத்துல விட்டுட்டு. அரசியல் களத்துல அது ரொம்ப முக்கியமான. அந்த கூட்டணி ஒரு தார்மீக பலத்தோடு இருக்கும்னு நீங்க நினைக்கலையா? அவங்க முதல்ல அவர் வந்து திராவிட இயக்கங்களே விமர்சனம் பண்ணவர், எப்படி அதிமுகவோட கூட்டணி போவாரு? அது ஒரு கேள்வி இருக்கு. ஒட்டுமொத்தமா திராவிட இயக்கங்களை, திராவிட அரசியலை விமர்சனம் பண்ணிட்டு அவர் அதிமுகவோட கூட்டணி போவாராங்கிறது சொல்ல முடியாது. ஒருவேளை விஜயும் அவரும் திரையுலகத்து நண்பர்கள்ங்கிற அடிப்படையில் 2 பேரும் ஒரு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது வந்து நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பெற்றதற்காக நாம் தமிழருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறார், உங்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறார். நன்றி சொன்ன உடனே உங்கள் மீது அவருக்கு ஒரு பார்வை இருக்கிற மாதிரி. அப்படி இல்லை, இது வந்து ஒரு சாதாரணமாக இயல்பாக சொன்னதுதான். இதுல வந்து ஏதோ ஒரு கணக்கு போட்டு செஞ்சாருங்கிற மாதிரி நம்ம இதை பார்க்க வேண்டியதில்லை. அங்கீகாரம் பெற்றிருக்கிறோங்கிறத ஒரு வாழ்த்துறதுல இல்லை. அவர் நினைக்கலாமே விசிக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு அணி, ஒரு மாற்று அணி அப்படின்லாம் அவர் யோசிக்கலாம் இல்லையா? அவர் கணக்குக்கு அப்படி அவரு உடனே இந்த மாதிரி கணக்கு போடுவார்னு நான் எதிர்பார்க்கல. அவர் தனியாக நின்று தனக்கான ஒரு அடையாளத்தை உறுதிப்படுத்தாம உடனே கூட்டணிக்கெல்லாம் போக மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அவர் அடையாளத்தை முதல்ல இப்பதான் கட்சி தொடங்கியிருக்காரு, ஒரு பேனர் அறிவிச்சிருக்கிறாரு. இன்னும் அதுக்கான எந்த ப்ரோக்ராம்ஸ், ஒரு செயல் திட்டத்தையும் அவர் அறிவிக்கல. அவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, அவருடைய இலக்கு என்ன அப்படிங்கிறது இன்னும் நாட்டு மக்களுக்கு, அவரை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு அவர் இன்னும் எந்த அறிவிப்பும் செய்யல. அவருக்குள்ளேயே கூட்டணி கணக்குங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம அதீதமா யோசிக்கிறோம். அடுத்து நீங்க தொடர்ந்து பல காலமாகவே சொல்வது பாஜகவை தனிமைப்படுத்துவது, பாமகவை தனிமைப்படுத்துவது, அதை நீங்க பிரதானமாக முன் வச்சுட்டே இருந்தீங்க. அவர்கள் தனியாக ஒரு அணி அமைத்து இன்னைக்கு 18 விழுக்காடு பெற்றிருக்கிறார்கள். அது உங்கள் நோக்கத்திற்கு எதிரான அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் தப்பு இல்லையா? அது அதனால என்ன நம்ம கவலைப்பட முடியும்? உங்கள் சித்தாந்தத்திற்கு ஒரு நெருக்கடியா அவங்க வலிமை பெற்றால் கூட அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அவங்க வலிமை பெறுகிறார்கள். அவங்க வந்து நாளுக்கு நாள் தேய்மானம் தான் அடைஞ்சிட்டு வராங்களே தவிர வலிமை பெறல. இது வந்து வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. 18% வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறி இருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவுக்கு போயிருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி பாமகவுக்கு போயிருக்கு. பாஜகவை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு பாமகவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தனி வாக்கு வங்கி உருவாகி விட்டது அப்படின்னு நம்ம கொண்டாட முடியாது. நீங்கள் பாஜகவில் நின்றவங்கெல்லாம் நீங்கள் தனிநபர்களாக பாருங்கள். பாரிவேந்தர் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு சமூக வாக்கு வங்கி இருக்குது. ஏசி சண்முகம் அவருக்குன்னு ஒரு சமூக வாக்கு வங்கி இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்க வந்து ஒரு 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 சோஷியல் என்ஜினியரிங் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சமூக
சாதினே சொல்லுங்களேன், சாதிய வாக்கு வங்கியை வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த வாக்குகள் அவங்களுக்காக விழுந்ததே தவிர அது தாமரை சின்னத்துக்காகவோ அல்லது மோடிக்காக விழுந்துன்னு சொல்ல முடியாது. வேலூரில் ஏசி சண்முகம் வாங்கின வாக்கு வந்து மோடிக்காக விழுந்த வாக்குன்னு சொல்ல முடியாது, பிஜேபிக்காக விழுந்த வாக்குன்னு சொல்ல முடியாது. அவருடைய சமூகம் அங்கே வந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அவர் சமூகத்தை சொல்லியே வாக்கு கேட்குறாரு, சமூகத்துக்குன்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. அது மாதிரி பாரிவேந்தர் வந்து ஒரு சமூகத்துக்குன்னு ஒரு இயக்கம், அந்த சமூகத்துக்கான ஒரு கட்சி அப்படின்னு அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. அந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் அது அவரோட நெருக்கமாக இருக்கிறவங்களும் அவருக்கு அந்த வாக்கு, அவருடைய பர்சனலாக அவருக்கான ஒரு ஓட் பேங்க், அந்த வாக்கு வங்கியே அது இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் பாஜகவுடைய வாக்குகளாக வந்து நமக்கு வந்து தெரியுதே தவிர, மற்றபடி பாஜகவுக்குன்னு தனியாக ஒரு வாக்கு வங்கி உருவாயிருச்சு அப்படிங்கிறத அவங்க இன்னும் உறுதிப்படுத்தலை. தனியாக நின்ன போதெல்லாம் அவங்க ரொம்ப கம்மியாக தான், நான் 5% கீழே தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு 5%லேருந்து 7% வரலாம் அப்பப்போ அவங்க ஃப்ளக்சுவேட் ஆகுறாங்க. அவங்க வாக்கு வங்கியை அவங்க தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேரும்போது நீங்கள் சொல்கிற ஒரு எண்ணிக்கை வரலாம். ஆனால் அவங்களால ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியலல்ல, வெற்றி பெற முடியலல்ல. இப்போ இதுதான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து வாக்கு வங்கி ஒரு கணிசமான அளவில் பெற்றிருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாத நிலை அல்லது வெற்றி பெற முடியாத நிலை, அதுதான் தடுக்கணும். அந்த தடுக்கிற ஒரு வேலை திட்டம் தான் எங்கள் அணியினுடைய வேலை திட்டம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து அதிமுக வந்து பாஜகவோடு ஏன் இருக்கிறீங்க, நீங்கள் கரைஞ்சு போயிருவீங்கன்னு சொல்லி அவங்க தனியாக நின்று ஓட்டுகள்லாம் சிதறி நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க. இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு கொடுத்த அறிவுரையை உள்ளுக்குள்ளே ஒரு வியூகமாக கொடுத்த மாதிரி ஒரு பொருள் வந்துடுது. எல்லாம் சிதறி ஒருவேளை அவங்கெல்லாம் சேர்ந்துருந்தா இந்த வெற்றி உங்களுக்கு சாத்தியப்படுத்தப்பட்டிருக்காது இல்லையா? உண்மைதான், உண்மைதான். அதுதான் அரசியல், அதுதான் அரசியல். அவங்க எப்படி வந்து எதிர்கட்சிகளை சிதறடிக்கணும்னு திட்டமிடுறாங்களோ அந்த மாதிரி நாம் எதிர்கட்சிகள் வந்து சிதறுவதன் மூலம் தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஆனால் அதனால் மட்டுமே வந்து வெற்றி பெற்ற முடியாது. அதை தாண்டி நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு குட் ஃபெய்த், ஒரு நன்மதிப்பு அதிமுக மீது இல்லை, நாம் பெற்ற வெற்றிக்கு, விடுதலை சிறுத்தைகள் பெற்ற வெற்றியாக இருந்தாலும் சரி, திமுக கூட்டணி பெற்ற வெற்றியாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியின் மீது ஒரு நன்மதிப்பு. பாசிட்டிவ் ஓட்ஸ் தான். பாசிட்டிவ் ஓட்ஸும் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. வெறும் எதிர்ப்பு ஓட்டில் மட்டுமே யாரும் ஜெயிக்க முடியாது. பாசிட்டிவ் ஓட்ஸும் சேர்ந்தால் தான் அது எதிர்ப்பு ஓட்டு சேரும்போது வெற்றியை நோக்கி நகர முடியும். அது ரெண்டும் ஒரு கலவை தான். அது எனக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ஓட்டு இருந்தால் தான் எதிர்ப்பு ஓட்டு சேரும்போது அது வெற்றிக்கான இலக்காக மாறும். ஆனால் நீங்கள் அதிமுக குறித்து பேசுகிற போதெல்லாம் அதிமுகவில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு அதிமுகவோடு இணக்கமாக வர்றதுக்காக சொல்கிறீங்க, அதிமுக ஒரு நேச சக்தியாக பார்க்குறீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஒரு வியூக கணக்கோடு, அரசியல் கணக்கோட சொல்லி, நான் அந்த மாதிரி அரசியல் கணக்கோட சொன்னேன் அப்படின்னு நான் நினைக்கல. அப்படி புரிஞ்சுக்கலாம், அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உண்மையிலேயே நான் வந்து ஒரு கவலையோட தான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, பாஜக வந்து கூட்டணி கட்சிகளை தான் முதல்ல விழுங்கும், அவங்கள தான் வந்து நேர்த்து போக செய்வாங்க. அதிமுகவை அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு உடனே நாளைக்கு ஆளுங்கட்சி அங்கே வர முடியாது. அவங்க 2வது இடத்துக்கு வரணும். 2வது இடத்துக்கு வரணும்னா 2வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவை பலவீனப்படுத்தணும். அதிமுகவை பலவீனப்படுத்தணும்னா அதிமுகவோட இணங்கி போகணும். இணங்கி போய் அங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையும் ஊடுருவி அவங்கள ஸ்பாயில் பண்ணணும், கரப்ட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதனால் நான் அதிமுகவுக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுத்தேன். உங்கள் கட்சியை நீங்கள் தக்க வைக்கணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட வெளியே வந்து நில்லுங்க. நீங்கள் அவங்களோட தொடர்ந்து பயணம் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுடைய இது டைலூட் ஆகிட்டே இருப்போம், நீர்த்து போயிடுவீங்க நீங்கள். இது அவங்க மேலே இருந்த அக்கறைங்கிறத விட பாஜக ஒரு 2வது சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாயிடக்கூடாதுங்கிற கவலையிலிருந்து நான் சொன்னது. சரி, அப்படின்னா இப்போ அதிமுக நீங்கள் எடுத்த அந்த நிலைப்பாட்டு அதை நோக்கி தான் 26லையும் கூட்டணி இல்லைன்னு இபிஎஸ் அவர்கள், அது நல்ல முடிவு. நிச்சயமாக இன்னைக்கு அவங்க அந்த அளவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட வாக்குகளை சிதறாமல் தக்க வச்சதுக்கு பிஜேபி விட்டு வெளியே வந்தது ஒரு முக்கியமான காரணம். அந்த முடிவு நல்ல முடிவு தான். அவங்களுக்கு உள்ளபடியே நல்ல முடிவு, நல்ல பேர். இன்னும் சொல்ல போனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளும் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க அவங்க வெளியே வந்ததுனால. நிறைய இடங்களில் கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவங்கலாம் அதிமுகவுக்கு ரெட்டலை ஓட்டு போட்டுருக்காங்க. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுனால இபிஎஸ்க்கு பல நெருக்கடிகள் வருது, பல விமர்சனங்கள். ஆனா நீங்க அதை பாசிட்டிவா அவருக்கு அதை பாராட்ட உள்ளபடியே அவர் எடுத்த முடிவுகளில் இது ரொம்ப சிறந்த முடிவு. அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி இது. இப்போ அவருடைய லீடர்ஷிப்பையும் அவர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டாரு. ஜெயிக்காமல் போயிருக்கலாம், 1-2 இடத்துல ஜெயிச்சு அது ஒன்றும் பெருசாக இல்லை, ஜெயிக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அவர் எடுத்த அந்த முடிவு சிறுபான்மை சமூகத்து மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்கியிருக்கு. கடந்த முறை இழந்த சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை எல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. இந்த முறை ஒரு கணிசமான அளவில் வாங்கியிருக்காங்க.
இப்போ அதனால் அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ஓரளவுக்கு டைலூட் ஆகாமல் இருக்குது. அந்த அந்த எண்ணிக்கைங்கிறது சதவிகிதம்ங்கிறது குறையல. நன்றி. ஒரு விரிவான நேர்காணலை கொடுத்தீங்க. நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங். ஹாப்பி வெட்டிங். ஹாப்பி வெட்டிங் வேட்டியில் ட்ரெண்டிங். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். மம்மி, நான் வெப் சீரிஸ் பார்க்கட்டுமா? சரிப்பா பாத்துக்கோ. அறிமுகப்படுத்துகிறோம் டிஷ் டிவி ஸ்மார்ட் பிளஸ்.